பாய். என்னடி லேடிஸ்லாம் இருக்காங்க ரூம்ல? லேடிஸா? நோ, நான் ஜென்ஸ் தானா? ஏய் தலைவர், என்ன கன்றாவி இது? கன்றாவியா? இதான் துரேந்தர் படத்தோட ஹம்சா கேட்டேன். என்னது ஹம்சா? நல்லா உருளைக்கிழங்கு சம்சா மாதிரி. ஹம்சா ஹம்சா போய் மாத்திட்டா போ. அப்போ ஒரு 1/2 hour டைம் வேணும். 1/2 hour இதுக்கு? 1/2 hour எதுக்கா? நேற்று நைட் ஷோ கூட்டணும் போனீங்க, விடிய காத்தால 4:30 மணிக்கு தான் வெளியே வந்தோம். இப்போ எனக்கு ஒரே வயிற்றுக்குள்ள ஒரே ஆரி ஆரின்னு கேட்கல, ஆயி வர்றதுனால ஆயி 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 தான் கேட்குது. சரி வெல்கமா சொல்லிட்டு போ. எங்க பாத்ரூம்க்கா? அதையாச்சும் சொல்லி தொலைனா. ஆயி 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 ஆயி. வெல்கம் டு நம்ம வீட்டு திராய். இன்னைக்கு நாங்க பாத்துட்டு வந்த படம் ஆதித்யா தர் டைரக்ஷன்ல ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன், அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத், மாதவன் மற்றும் பலர் நடிச்சு மார்ச் 19ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை. ரஹமத்தை கொலை பண்ண பிறகு ஹம்சா லயாரிக்கு எப்படி கிங் ஆகுறாரு, அவரோட பாஸ்ட் லைஃப் என்ன, அவர் எப்படி ராய் ஏஜென்ட் ஆனாரு, அவர் எப்படி பாகிஸ்தானுக்கு வந்தாரு, கடைசியில பாகிஸ்தானி டெரரிஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சு அவர் இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மிதிக்கதை. ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிந்தி படத்துக்கு சென்னையில ஸ்பெஷல் ஷோலாம் போட்டு டிக்கெட் எங்கேயும் கிடைக்காம எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லு. அப்படி டிக்கெட் இருந்தாலும் ஃப்ரண்ட் ரோல இருக்கு, 2வது ரோல இருக்கு. நம்ம எதிர்பார்த்த தியேட்டரும் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல வேற ஏதாவது தியேட்டர் போனா அங்க நம்ம எதிர்பார்த்த சீட்டும் கிடைக்க மாட்டேங்குது. நான் இங்க டிக்கெட் கிடைக்கலன்னு பாகிஸ்தானே போய் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு பாகிஸ்தான்ல படம் ரிலீஸ் ஆகலையா. தமிழுக்கே இங்க 2 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. நான் மெயினா இந்த படத்தை ஏன் தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டை தியேட்டர்ல பார்க்கல, முந்தா நேத்து தான் உங்ககிட்ட நெட்ஃபிளிக்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்தேன். பார்த்த உடனே பயங்கரமா ஆயிடுச்சு, வேற லெவல்ல அப்படியே வெறி ஆகி நான்லாம் இதுக்கு போயிருப்பேன், ரா ஏஜெண்டா. அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த வயசுல சேர்த்துக்க மாட்டாங்க, வயசு இந்த வகுத்தோடையும் சேர்த்துக்க மாட்டாங்களா. அப்புறம் இல்ல சரி ரா ஏஜெண்டா தான் போக முடியாது, பார்ட் 2 ஆச்சு போயிருவோமே அப்படின்னு வெறி கொண்டு வந்தேன் இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்டென்ஸாவும் வயலன்ஸ். எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு, அப்புறம் மறந்துடுவேன், நான் போட்டுறவா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் வந்து அம்சாவா இருப்பாரு, செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல எல்லாம் அம்சமா இருப்பாப்ல. சரி சரி, என்ன முறைக்காம உங்க பாயிண்ட மறந்துட போறீங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்டென்ஸாவும் வயலன்ஸ் அதிகமாகவும் இருக்கும். அதுவே இந்த பார்ட் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி முழுக்க முழுக்க ரிவெஞ்ச் மோடு தான். அந்த பார்ட்டோட இந்த பார்ட்ல வந்து வயலன்ஸ் தூக்கலாவே இருக்கு. அதே நேரத்துல செம கிளாரிட்டியான ஒரு ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருந்துச்சோ அதுக்கான பதில இந்த பார்ட்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருந்தாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைட்டிங்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், தமிழ்ல எல்லாம் 2.5 மணி நேரத்துக்கு மேல படம் எடுத்தாலே ஆடியன்ஸ் வந்து பாக்குறதுக்கு டியூரேஷன் ரொம்ப லென்த்தா இருக்குன்னு யோசிப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த படம் 4 மணி நேரம் நம்ம ஆடியன்ஸ் தான் அவ்வளோ பொறுமையா உட்காந்து படம் பார்த்தாங்க. தியேட்டர்ல ஒருத்தர் கூட கவுண்டர் கூட அடிக்கல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பார்த்தாங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நம்ம ப்ரெசென்ட் பண்றோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு பெரிய உதாரணம். நீங்க ஒருவேளை டியூரேஷன்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எப்படி இது செட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்டோடய போய் உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியேட்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், ஒரு சீக்வன்ஸ் வரும், அங்கேயே நம்மளை வந்து அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. அதுதான் லாக் பண்ணி போட்டு அப்படியே உட்கார வச்சிருவாங்க. ஹம்சாவோட பாஸ்ட் லைஃப் என்ன அப்படின்றத கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து கொண்டு போவாங்க. அது வந்து செப்பரேட் எபிசோடா தான் வரும். ஆனா அந்த எபிசோடு வந்து செம்ம நங்கூரமான ஒரு எபிசோடு. ஏன்னா அந்த எபிசோட்ல இருந்தே நம்ம கனெக்டட். நீ இதுக்கு மேல நீ எவ்வளவு நேரம் வேணா படம் காமிடா, நான் பாக்குறேன்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கதை அப்படியே ஃபர்ஸ்ட் பார்ட்ல விட்ட இடத்துல இருந்து அப்படியே கதையை தொடங்கி அப்படி உள்ள கூட்டு போவாங்க. கேரக்டரைசேஷன்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபெக்டான கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லா கேரக்டர்ஸுக்குமே.
சாரா அர்ஜுன் இருக்காங்கன்னா அவங்களோட கேரக்டருக்கு என்ன முடிவு அப்படின்றது பெர்ஃபெக்டா இருக்கு. அதை தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் சரி, செத்தரம் பயங்கரமா இருந்துச்சு. எந்த கேரக்டரையுமே விட்டக்குறை தொட்டக்குறை இல்லாம அப்படியே விட்டு போல பெர்ஃபெக்டா இருந்துச்சு. யார் யாரை எங்க யூஸ் பண்ணணும், எப்படி இந்த ஸ்கிரீன் பிளேவை நகர்த்துறதுக்கு அந்த கேரக்டர்ஸை கொண்டு போகணும், இதுக்குள்ளே எப்படி அந்த ரியல் இன்சிடென்ட்ஸையும் அந்த ரியல் கேரக்டர்ஸையும் உள்ள பிளேஸ் பண்ணி எப்படி அவங்கள நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரில்லியண்டான ரைட்டிங்கு, ஒரு பிரில்லியண்டான கேரக்டரைசேஷனு, ஒரு பிரில்லியண்டான படம். ரைட்டிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படத்துக்கும் இதுக்கும் சின்ன ஒரு கனெக்ஷன் கொடுத்துருந்தது. ரெண்டுமே ரியல் இன்சிடென்ட்ஸ் தான், அது கூட கனெக்ட் பண்ணியிருந்தது. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, இப்போ இன்ஸ்டாலாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு உரியிலேயே இதுக்கான ஒரு விஷயங்களை வந்து லீடா அங்க கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்றது. அவ்வளவு ஒரு டீட்டெயிலிங் இருந்துச்சு. அப்போ இன்னொரு தடவை அந்த உரி படம் பார்க்கும்போது நம்ம இன்னும் கனெக்ட் ஆகும். இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரைட்டிங்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் பேர்லயே டர் ஆதித்யா டர்ன்னு இருக்குல்ல. டெக்னிக்கலா படம் வந்து ஸ்ட்ராங்கு. எவ்வளவு ஸ்ட்ராங்குனா ரன்வீர் சிங் அளவுக்கு ஸ்ட்ராங்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு விஷுவல்ஸ் வந்து தரமா இருந்துச்சு. முக்கியமா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் டாப் கிளாஸ். எனக்கு வந்து படத்தோட இந்த ஸ்டார்டிங் எல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அப்படி இந்த கண்ணை எடுத்து இப்படி நிப்பாரு பாருங்க, ஒரு பட்டாசு அப்படி பின்னாடி சுட்டும், அப்படியே நானே சுத்தி போயிட்டேன். அந்த அளவுக்கு அப்படியே வெறி ஆயிட்டேன். அதே அந்த கிளைமேக்ஸ்ல இப்படி விட்டு இந்த காலை அறுத்துட்டு தலைவன் அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போவான், அந்த காலில் தொங்கிக்கிட்டே வரும். பார்த்தோன்னே என் ஈரக்குலையே தொங்கி போச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் தரம். வயலன்ஸின் உச்சகட்டம் தான். பட் ஆனா இந்த வயலன்ஸ் வந்து திணிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி இல்லை, அது நீடடா இருந்துச்சு கதைக்கு. ஸோ அதனால அது நீடட் தான். ஈவன் அந்த தலையை வச்சு ஃபுட்பால் விளையாடுறது கூட அந்த கேரக்டரோட வெளிப்பாடு தான். அந்த கேரக்டர் எவ்வளவு வந்து வெறியா இருக்கிறான், அவனுக்கு எவ்வளவு வெறியை ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்றதுதான். அந்த கண்டென்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு அந்த வயலன்ஸ் எல்லாமே. ஏன்னா படத்தோட பேரே ரிவெஞ்ச். மியூசிக் தரமா இருந்துச்சு. போன பார்ட் மாதிரி இந்த பார்ட்லயும் வந்து எங்கெங்கெல்லாம் அப்படி லைட்டா அந்த கண்டென்ட் ஓரியன்ட் லைட்டா அப்படி தொங்குதோ அந்த இடத்துக்கு அப்புறம் அடுத்த சீன் வந்து மியூசிக்கை போட்டு ஏத்தி அடிச்சு துவம்சமா போய் ஒண்ணு பண்றாங்க. நம்ம அப்படியே மண்டே ஆட்டிக்கிட்டு தலையாட்டிட்டு அப்படியே படம் ஒரு வைப்பா பாக்குற மாதிரியே இருக்கு. போன பார்ட் மாதிரி இந்த பார்ட்லயும் ஓல்டு சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அந்த அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ரன்வீர் சிங் பெஸ்ட். நான் கூட அக்ஷய் கண்ணாவை மிஸ் பண்ணுவோமா அப்படின்னு தோணுச்சு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஆனால் படம் பார்க்கும்போது அக்ஷய் கண்ணாலாம் நம்ம ஞாபகத்துக்கே வரல. ஏன்னா ரன்வீர் சிங் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாப்புல. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாப்புல. குறிப்பா எண்டு கார்டில் வந்து இந்த ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் போடுவாங்க, அதுலலாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ஈவன் எமோஷனல் சீன்ஸ் கூட சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து மாதவன் சார். இங்க ரன்வீர் சிங் வந்து ஒரு பக்கெட் வந்து ஸ்டண்ட்னு பண்ணி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா இங்கிட்டு மாதவன் வந்து ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு போன்லயே எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவரு மாங்கு நடிகாரு. அவர் ஒரே வார்த்தை மாத்தா கிச்சாய் அப்படின்னு முடிச்சிடுறாப்புல. அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு சில கேரக்டர்ல உள்ள சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க, அதெல்லாம் செம்ம ஒர்த்தா இருக்கும். மொத்தத்துல இந்த துரேந்தருக்கு நாங்க சரண்டர். நீங்க சரண்டரா இல்லையான்றத படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் தரமான படம், தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர்ல போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.